இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் மறுபடியும் சந்திக்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்ற தலைப்பிலே சற்று நாம் தியானிப்போம். நமக்கு உலக பிரகாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்புகளை நாம் எவ்வாறு நேர்த்தியாக செய்து முடிக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு அதிகாரியாகவோ உயர் பதவிகளிலோ இருக்கும்போது அந்த பதவிகளை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம், அந்த பதவிகளை உண்மையாக இருக்கிறோமா, நமக்கு கீழ் வேலை செய்பவர்களுக்கு நாம் எவ்வாறு மரியாதை கொடுக்கிறோம், நாம் நம்மளுடைய சுய நலத்திற்காக அந்த வேலைகளை காரியங்களை செய்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவருக்கு கொடுத்திருக்கும் பொறுப்பை அவர் தலைமைத்துவத்தை எடுத்து அந்த பொறுப்பை அவர் நல்லபடியாக செய்து முடிப்பதற்காகவே அந்த பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்து அவர் செய்து அதை நிறைவேற்ற வேண்டும். நம் வேதாகமத்தில் எலியா என்ற தீர்க்கதரிசியை தன்னுடைய வாழ்வில் கர்த்தர் கொடுத்த பொறுப்பை எவ்வாறு பயன்படுத்தி கர்த்தருக்கு மகிமை சேர்த்தார் என்பதை நாம் சற்று தியானிப்போம். 1 ராஜாக்கள் 17:1 பார்க்கிறோம். என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என எலியா தீர்க்கதரிசி சொல்கிறார். எலியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி இதை இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்புக்கு சொல்லும்படி கட்டளை கொடுக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார். அவர் திருமணம் செய்திருந்த யோசேபேல் அவரை பின்பற்றி அவருடைய தெய்வங்களை பின்பற்றி பாகால்களை வணங்கி கொண்டிருந்தார் என பார்க்கிறோம். பாகால்களை வணங்கி கொண்டிருந்தது மாத்திரமல்ல, அவைகளுக்கு பலிபீடங்களை கட்டியும் விக்கிரக தோப்புகளை உண்டாக்கியும் அவர் பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் மக்களையும் பின்பற்றும்படி செய்துவிட்டார். மேலும் ஆகாபின் மனைவி யேசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொலை செய்யும்படி கட்டளை கொடுக்கிறார். இதனால் பல தீர்க்கதரிசிகள் கொல்லப்படுகிறார்கள். நாம் பார்க்கிறோம், இந்த நிலையில்தான் எலியாவுக்கு இந்த வார்த்தை உண்டாகிறது. அவர் தேசத்தில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்ற கர்த்தருடைய வார்த்தையை ஆகாப்புக்கு முன்னாக தைரியமாக சொல்லுகிறார். அவர் சொல்லிவிட்டு அங்கிருந்து சமாரியாவை விட்டு சென்று விடுகிறார். தேசத்தில் பஞ்சம் நிலவுகிறது. தேசத்திலே அந்த பஞ்சம் கொடுமையாக இருந்தது என நாம் பார்க்கிறோம். எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். யாக்கோபு 5:17 பார்க்கிறோம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை என பார்க்கிறோம். எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனிதன்தான். பல தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்ட நிலையிலும் அவர் தைரியமாக ஆகாப்புக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். இப்போது எலியாவை பார்த்தோமானால் நம்மை போல பாடுள்ள மனிதராக இருந்து அவர் மழை பெய்யாதபடி தீர்க்க தரிசனம் சொன்னதன் காரணமாக மழை பெய்யவில்லை. கர்த்தர் எலியாவை கொண்டு என்ன தீர்க்க தரிசனமாக சொன்னாரோ அதை கர்த்தர் நிறைவேற்றி நடத்தினார். யோசேபேல் இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகளை கொலை செய்யும்போது ஆகாபின் விசாரிப்புக்காரனாகிய ஓபதியா கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் 100 பேரை காப்பாற்றுகிறார். 100 பேரை மற்றும் காப்பாற்றி அவர்களை பாதுகாத்து வைக்கிறார். தீர்க்கதரிசிகள் கொல்லப்படுகிறார்கள். பல தீர்க்கதரிசிகள் உயிருக்கு பயந்து ஓடி ஒளித்திருக்கிறார்கள். எனவே மக்களை நடத்துவதற்கு எந்த தீர்க்கதரிசியும் இல்லை. அதனால் மக்கள் பாகாலையும் வணங்குகிறார்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையும் வணங்குகிறார்கள். இந்த நிலையில்தான் கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் எலியாவுக்கு உண்டாகிறது. நீ மறுபடியும் ஆகாப்புக்கு உன்னை காட்டு என்று. பல தீர்க்கதரிசிகள் கொல்லப்படுகிறார்கள். எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் எலியா தன்னை காண்பிக்க ஆகாப்புக்கு போகிறார், கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்காக. இன்னும் ஆகாப் தன்னுடைய பின்மாற்றத்திலிருந்து திரும்பவில்லை. அவர் மனஸ்தாபப்படவும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் எலியாவை நோக்கி
எலியாவை ஆகாப்புக்கு காட்ட சொல்லி அவர் சொல்கிறார், தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்று. மக்கள் பின்மாற்றமாய் இருந்து மனம் திரும்பாத போதிலும் கர்த்தர் இந்த காரியங்களை ஏன் அவரிடம் சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எலியா மறுபடியும் ஆகாப்பை சந்திக்க புறப்பட்டு வருகிறார். அவர் மக்களை சந்திக்கிறார். மக்களை சந்தித்து அவர் சொல்கிற வார்த்தை, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர் என 1 ராஜாக்கள் 18:22 வாசிக்கிறோம். அப்படியானால் அவர்கள் ஒளித்திருந்த 100 தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்து விட்டார்கள். இவர் ஒருவரே தீர்க்கதரிசியாக இருக்கிறார். நாம் இந்த சூழ்நிலையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு தீர்க்கதரிசி தான் இருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவர் மறுக்காமல் அவர் தன்னை அவர்கள் மக்களுக்கு முன்பாக காட்டி தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். அவர்கள் அவரை கொலை செய்திருவார்கள் என்று சிறிதும் அச்சமில்லை. அவரோட அந்த சூழ்நிலையை பார்த்து அவர் பயப்படவும் இல்லை என பார்க்கிறார். மேலும் அவர் ஆகாப்பை நோக்கி சொல்கிறார், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதால் நீரும் உடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணினீர்கள் என்று தைரியமாக ஆகாப்பை பார்த்து கூறுகிறார். எவ்வளவு தைரியமாக கர்த்தருடைய வார்த்தைகளை அவர் கூறுகிறார் பாருங்கள். அது மட்டுமல்லாமல் மக்களை பார்த்தும் அவர் சொல்கிறார், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் என சொல்கிறார். நீங்கள் எவ்வளவுதான் குந்தி நடப்பீர்கள் என மக்களையும் கடிந்து கொள்கிறார். இப்பொழுது கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற எலியா கர்த்தர் தமக்கு சொன்னபடி நிறைவேற்றுகிறார். மக்கள் அனைவரையும் கூடி வர செய்கிறார். பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் கூடி வர செய்து கர்த்தரே மெய்யான தெய்வம் என அனைவரும் அறிந்து கொள்ளும் படியாக 2 காளைகளை தெரிந்து கொள்ளும்படி எலியா கேட்கிறார். ஒரு காளையை தமக்கென்றும் ஒரு காளையை பாகாலின் தீர்க்கதரிசிகளும் தெரிந்து கொள்ளும்படியாக செய்கிறார். பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒரு காளைகளை தெரிந்து கொண்டு பாகாலுக்கு பலியிடுகிறார்கள். அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், எலியா அக்கினியின் மூலமாக பதிலளிக்கும் தேவனே தெய்வம் என்று. பாகாலின் தீர்க்கதரிசிகள் தங்கள் கொடுக்கப்பட்ட காளையை படைக்கிறார்கள். அவர்கள் மதியான வேலை வரைக்கும் அதை அவர் படைத்துவிட்டு பாகாலுக்காக காத்திருந்து அவரை சத்தமிட்டு கூப்பிட்டும் ஒரு உத்தரவும் பிறக்கப்படவில்லை. அவருடைய பலி அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் எலியா தன்னுடைய கொடுக்கப்பட்ட காளையை அவர் பலிபீடத்தில் வைத்து துண்டு துண்டுகளாக வெட்டி வைக்கிறார். அதுபோல் அந்த பலிபீடத்திலே 12 கோத்திரங்களுக்கு தக்கதாக 12 கற்களை வைத்து பலிபீடத்தை கட்டுகிறார். அந்த காளையை வைத்து அதன் மேல் தண்ணீரையும் ஊற்றி அதிலே தண்ணீரையும் விட்டு விடுகிறார். அப்பொழுது பார்த்தீங்கன்றால் அந்த பலி நனைந்து விடுகிறது. அப்படி இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு அந்த பலியை கர்த்தர் அங்கீகரித்தார் என பார்க்கிறோம். கர்த்தருடைய அக்கினி பலமாய் இறங்கி கர்த்தருடைய அக்கினி அந்த பலியை எடுத்தது. அந்த வாய்க்காலின் நீர்களையும் நக்கி போட்டது என பார்க்கிறோம். பாருங்கள், ஈரமாக இருந்த பலியை கர்த்தர் ஆசீர்வாதமாக அதிசயமாக அக்கினியினால் அதை மேற்கொண்டு பலிகளை அங்கீகரித்தார் என பார்க்கிறோம். வித்தியாசமான காரியங்களை கர்த்தர் செய்வதற்காகவே அவர் எலியாவை அங்கே அனுப்பியிருக்கிறார். இந்த சூழ்நிலையை நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் அதிசயமாக நிறைவேற்றக்கூடிய காரியம் நம் வாழ்க்கையில் இருக்கிறது. அதை கர்த்தர் நம்முடைய வாழ்வை கொண்டு நமக்கு செய்வார். அதை நாம் துணிந்து நமக்கு கர்த்தர் தந்த பொறுப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தரும் நம்மில் மகிமைப்படுவார். கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருக்கும். ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் தேவரீர் எங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை உணர்ந்து உம்முடைய பொறுப்புகளை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபையும் பலத்தையும் தந்து எங்களை வழி நடத்தும். ஆமென்.